அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளுக்குமே தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக தயாராகி வருவது அனைவரும் அறிந்ததே. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை அகற்றுவதற்காக பாஜக, அதிமுக, பாமக அடங்கிய கூட்டணி மிக தீவிரமாகவும் வலுவாகவும் இருப்பதாக உறுதியளிக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் பார்த்தோன்னா, பாஜக கூட்டணி முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்களை முக்கியமான தொகுதியில் இறக்கி அந்த தொகுதி மட்டுமல்லாமல் அந்த மாவட்டத்தையே கைப்பற்றி திமுகவை பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் தோற்கடிக்க செய்து ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக பல திட்டங்களையும் தீட்டி வருவதாக தகவல்கள் தொடர்ச்சியாக வந்து இருக்கிறது. இந்நிலையில் பாஜகவின் முன்னாள் தலைவராக, அதாவது தமிழ்நாட்டின் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா களமிறக்கப்படுவதாக தகவல் வெளியே இருக்கிறது. இதற்கு முன்னரே 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் களமிறங்கியது அனைவரும் தெரிந்தது. கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் பெற்ற மொத்த வாக்குகள் பார்த்தீங்கன்னா 4,50,132 வாக்குகள் பெற்று சுமார் 32.79% வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்தாலும் இரண்டாம் இடத்தை பாஜக பெற்றிருக்கிறது. அவர் அப்போது பெற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக இரண்டு கட்சிகளை எதிர்த்து பாஜக இந்த அளவு தமிழ்நாட்டில் வளர்ச்சி கண்டுள்ளதை பார்த்தா பிரதிபலிக்கிறது இந்த வாக்குகள். அதனால இந்த முறையும் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் வடக்கு அல்லது தெற்கு இரண்டு தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் களமிறங்கி திமுகவை நடுங்க வைக்க செய்வதற்கு பாஜக திட்டம் தீட்டி வருவதாக தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக அரசு செய்யும் பல்வேறு திட்டங்களால் மக்கள் அதிருப்தி அடைந்திருந்த நிலையில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான பெரும் எதிர்பார்ப்பு தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஆட்சி மாற்றத்திற்கு தற்போது விஜய் அவர்களும் ஒரு பக்கம் கூடியிருக்கிற நிலையில் விஜயின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருப்பதனால் விஜய் அவர்களின் மீதும் மக்களுக்கு அதிருப்தி பல வகையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அதிமுக, பாஜக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்க்கட்சியாகவும் தற்போது அடுத்த ஆட்சியில் அமரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அனைவராலும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த தேர்தலில் திமுக தோல்வியை தழுவி ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருப்பதாகவே பேசப்பட்டு வருகிறது. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ச்சியான நியூஸ் அப்டேட்களை உடனுக்குடன் பெற நமது நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.